Welcome to Kasimedu, where every dawn brings a new chapter in the tale of resilience. In this bustling fish market, the day begins long before the sun rises. Fishermen brave the early morning waves, returning with their bounty from the sea. Their boats, heavy with the promise of the day's catch, are a lifeline for the market. As the first light breaks, the market comes alive with the sound of bidding wars. Buyers eagerly compete for the freshest fish. Each transaction a testament to the rhythm of life here. But amid the hustle, challenges emerge. Female fish sellers share their stories of resilience, navigating competition from vendors on the bridge who challenge tradition. Yet, they stand firm, determined to carve out their place in this vibrant community. பையனை கூப்பிடலாமா இப்படிதான் நாங்கள் கூப்பிடுவோம். அண்ணா வாண்ணா எடுத்துன்னு ஆஞ்சு தரேன், அண்ணா எடுத்துன்னு வாங்கண்ணா, அப்படி இப்படி அண்ணா க்ளீன் பண்ணுறேண்ணா. இதுதான் எங்களோட பொழிப்பு, பிடிச்சியா இல்லையா? இதுதான் எங்களோட பொழிப்பு. அந்த பையன் எங்ககிட்ட வந்தாதான் எங்களுக்கு நாளெலாம் கிடைக்கும். பைக்கு ஏற்ற காசு பொறுப்பு நம்ம வாங்கி ஆஞ்சு அதுக்கு ஏற்ற திறமையாக ஆயிடும். கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு 300 கிடைக்கும், 400 கிடைக்கும், 1000 ரூபாய் கிடைக்கும். நான் சனி நாளில் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் மற்ற நாட்டில் நம்ம பார்க்க முடியாது. சைக்கு வருது, கடலில் போட்டுக்கிட்டு எங்கேயம்மா எப்படி வழியோண்டு அது ஒரு. The recent floods tested the resilience of Kasimedu, leaving behind a trail of destruction. But from the debris emerged a spirit of unity as the community rallied together to rebuild and restore. இங்கே விற்ற மீனும் அந்த இடத்துல விற்கிறாங்க, பிரிட்ஜு மேலே விற்கிறாங்க. மலையை போட்டிங்களா கொஞ்சம் போட்டுங்க வந்து இங்கே பைப்பர் போட்டுங்களா இங்கே விற்கிறாங்க. எங்களுக்கு அந்த கலர் அங்கே மீன் போய் போட்டு தான் பிரச்சனையே. கலரையா? ஆமாம், இந்த மீன் விற்கிறாங்களா மீன் இங்கே எடுத்து இங்கே தானே விற்றுருந்தாங்க ஃபஸ்ட்டு. பிரிட்ஜில் போட்டு பிரிட்ஜு மேலே அங்கே எடுத்துன்னு போய் போட்டாச்சு. அதனால தான் பிரச்சனை எங்களுக்கு. இங்கே ஒன்றா போட்டுனானா தொல்லை இல்லை. கவர்மெண்ட் ஹெல்ப் எல்லாம் பண்ணுறியா? கவர்மெண்ட் இதெல்லாம் எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, எதுவும் பண்ணலை. சுனாமி வந்து கூட எதுவுமே வாங்கலை நான். இப்போ இந்த மழை வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்துருச்சு இல்லை? அதில் கூட யாருமே எனக்கு இங்கே எல்லாம் தண்ணி ஏறிட்டியா ஃபுல்லாக? அப்போ என்ன பண்ணுறது? கேஷ் அதெல்லாம் வியாபாரம் பண்ண முடியாது, வீட்டில் தான் உட்காரணும். கஷ்டமாக இருந்தில்ல? மழை பெஞ்சாலே வெள்ளாறு கட்டின்னு ஓடும். எப்படி நம்ம இது பேர் களிநண்டு, வளர் காடு. இது டேஸ்டாக இருக்கும், சூப்பு டேஸ்டாக இருக்கும், குழம்பு வச்சாலும் டேஸ்டாக இருக்கும், வறுத்தாலும் டேஸ்டாக இருக்கும். அப்படி கேட்டீங்களா? இது 150 ரூபா, அராமனா 150 ரூபா, கை குளோஸு 50 ரூபா. அண்ணா தண்ணிக்கு எண்ணெய் ஊற்றினா ஒரு 10 ரூபா. இதுதான் செல்லம் எங்களுக்கு. எண்ணெய் ஊட்டா 150 ரூபா. இப்படி எல்லாம் வாங்கிட்டு உட்காரோம். கவுரு ஒரு 50 ரூபா. இப்படி வாங்கிட்டு உட்காந்தா வர்றவங்க மீன் ஆஞ்சி சுத்தமாக ஆஞ்சி கழுவி இந்த கவரில் நான் போட்டு அனுப்புவேன். மீன் ஆஞ்சி கவரில் அவங்க ஒரு கவரில் தான் வருவாங்க. ஆனால் நான் மீன் ஆஞ்சி இந்த கவரில் போட்டு அனுப்புவேன். அவங்களுக்கு அடுத்த வாட்டி அம்மா சுத்தமாக ஆஞ்சாங்கன்ட்டு என்ன வர்றாங்க, வந்து எனக்கு படி தராங்க. படி கொடுக்குற தெய்வங்களாம் நிறைய பேர் எனக்கு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. From the craftsmen meticulously weaving nets to the vendors peddling their wares, every corner of the market tells a story of perseverance. Here, resilience isn't just a word, it's a way of life. நிறைய சோறு துண்ண சொல்ல அதிகமாக கிடைக்க சொல்ல கரிய சோறு கம்மியாக இருக்க சொல்ல கஞ்ச மூளை குடிச்சு ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த அரவணை வாங்கி மீன் ஆஞ்சி தான் நான் என் புருஷனை
பிள்ளைங்கள நான் நல்லா நிம்மதியாக இருக்கிறது அந்த கங்கை அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. In coastal areas, fishermen carefully take out copper rivets from old wooden boats. These rivets are valuable and can be sold for money. But there is more to it. Removing them helps fix the boats, making sure they are safe to use. This shows respect for the sea and keeps a tradition going. The rivets are reused in other boats, showing how people here are strong and care about புதுசு nature. வாங்குறதுக்கு 800 ரூபாய் அவங்க கொடுத்தாங்க. 1200 புதுசா வாங்கினா. இப்போ இல்ல இது கொடுக்குறீங்கல்ல அவங்களுக்கு, மீதி காசு மட்டும் நீங்க கொடுத்தா போதும். வித்துருவோம். ஓட்டு கட்டினா புதுசா வாங்குவோம். வாங்குறது ஒரு இடம், இது நிறைய பழைய பொருள் போறது கையில இங்கே பக்கமே பாத்ரூம் கப்ஸ் எல்லாமே இங்கே. அதெல்லாம் கல்லாரத்தில் தலைவர்ன்றவங்க எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. இன்னும் அந்த தலைவருங்க இன்னும் நான் என்னதை சொல்லும் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு க்ளீனாக பண்ணி வச்சுக்கிறாங்க. அது முன்னாடி எப்படி நம்ம இருக்கிறாங்க இப்போ வந்து தலைவருங்க அவ்வளோ கெட்டாக சுத்தமாக பாத்ரூம் என்ன கப்ஸ் என்ன ரோடு என்ன எங்களுக்கு எல்லாம். As the sun rises on another day in Kasimedu, we are reminded that resilience isn't about avoiding challenges, it's about facing them head on together. In this vibrant community, the spirit of Kasimedu lives on, inspiring us all to embrace life's journey with courage and determination.